ஹாய் ஃபியூச்சர் டாக்டர்ஸ். இன்றைக்கி நாம் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, அப்ராட் எம்பிபிஎஸ் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, எப்படி அப்ளை பண்ணுறது, டைரெக்டாக வந்து ஏஜென்ட் இல்லாமல் எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, அந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் வந்து இப்போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ அப்ராட் எம்பிபிஎஸ் பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யணும், அந்த மாதிரி அதாவது கரெக்டாக ப்ராப்பராக வந்து ஒரு அட்மிஷன் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸில் வந்து எப்படி வாங்குறதுன்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ எதுக்கு வந்து நம்ம இந்தியாவில் படிக்காமல் எம்பிபிஎஸ் இந்தியாவில் படிக்காமல் ஃபாரினில் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு காஸ்ட் வைஸ் ரொம்ப கம்மி. ஸோ இந்தியாவில் நீட் எக்ஸாம் எழுதி ஹை ஸ்கோர் பண்ண முடியாமல், கவர்மெண்ட் சீட் கிடைக்காம சில ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ப்ரைவேட் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் பார்த்திங்கன்னா 1 crore வரைக்கும் உங்களுக்கு இந்தியாவில் செலவு பண்ண முடியும். பட் அப்ராட் கண்ட்ரீஸில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து சில கண்ட்ரீஸ் 18 to 20 lakhsலேயே வந்து மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு ஃபுல் எம்பிபிஎஸ் கோர்ஸுமே வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை பற்றி நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் இப்போ நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் நீட்டில் வந்து லோ ஸ்கோரிங் ஆகிடுச்சு, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு எம்பிபிஎஸ் தான் என்னோடய ட்ரீமு, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிட்டிங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் தம் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டு கண்ட்ரீஸ் அண்டு மெடிக்கல் யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணுறது ரொம்ப பெட்டராக இருக்கும் ஃபியூச்சருக்கு. ஸோ அந்த மாதிரி சீப் அண்ட் பெஸ்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் எந்த கண்ட்ரீஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்க. எந்த கண்ட்ரி, ரஷ்யாவா, பிலிப்பைன்ஸா, வியட்நாமா, சைனாவா, அந்த மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க. இப்போ ரஷ்யா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 30 to 40 lakhs வரைக்குமே வந்து ஹோல் எம்பிபிஎஸ் கோர்சஸ்மே டியூஷன் ஃபீஸே அவ்வளோ ஆயிரும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு 56 lakhs இல்லாமல் நீங்கள் வந்து ஃபுல் எம்பிபிஎஸ் கோர்ஸுமே வந்து கிளியர் பண்ண முடியாது. ஸோ 50 to 60 lakhs இருந்தால் தான் நீங்கள் ரஷ்யா பக்கம் போக முடியும். சில ஏஜென்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரஷ்யாவில் வந்து ரொம்ப ஃபீஸ் கம்மி, அங்கே தான் வந்துட்டு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்கள் நம்பி ஏமாந்து போனீங்கன்னா உங்கள் லைஃபு ஸ்பாயில் ஆகிடும். அதனால தான் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு மறுபடியும் ஊருக்கே வந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து சில ஏஜென்சி வந்து ஃப்ராட் பண்ணி மிஸ்கேட் பண்ணி பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி வந்து மோஸ்ட் ஆஃப் தம் அப்ராட் எம்பிபிஎஸ் படிக்க போகிறீங்க அப்படின்னா 100% வந்து ஏஜென்சி அவாய்ட் பண்ணுங்கள். ஏஜென்சி மீன் பார்த்தீங்கன்னா, ஏஜென்ட்ஸ்னால் யார்? இப்போ நீங்கள் பேசுகிறீங்க, நீங்கள் ஒரு ஏஜென்ட்டா அப்படின்னு கேட்காதீங்க. பார்த்தீங்கன்னா ஏஜென்சி அப்படின்னா ஆஃபீஸ் போட்டு உட்காந்துட்டு இந்த வேலையாகவே பண்ணோம், இந்த வேலைக்குன்னே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வேறு பிஸ்னஸ் இது பண்ண மாட்டாங்க. ஸோ இதை வந்து ஒரு பிஸ்னஸாகவே பண்ணுறவங்க தான் ஏஜென்சின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏன்னா இந்த வேலை தான் அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் உங்களுக்கு எந்த யூனிவர்சிட்டியில் எந்த கண்ட்ரீஸில் வந்து உங்களுக்கு கமிஷன் அதிகமாக வருது, ஸோ அந்த மாதிரி கண்ட்ரீஸை வந்து அவங்க வந்து சூஸ் பண்ணி உங்களை பிரெயின் வாஷ் பண்ணி மிஸ்கேட் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ நீங்கள் போனப்போ தான் தெரியும் அந்த காலேஜோட அந்த யூனிவர்சிட்டிஸோட ஒரிஜினல் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ அதனால தான் சொல்கிறேன், அந்த மாதிரி போய் நீங்கள் ஏஜென்சிகிட்ட மாட்டிக்காதீங்க. சப்போஸ் உங்களுக்கு அப்ராட் எம்பிபிஎஸ் இருக்குமா, டேரெக்டாக வந்து அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை கான்டாக்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருந்தால் அந்த மாதிரி இது பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து யூனிவர்சிட்டிஸோட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கங்க. பிளண்டியாக போய் ஒருத்தவங்கள்ட்ட போய் நீங்கள் நம்பி லாக் ஆகி அந்த மாதிரி வந்து உங்கள் ஃபியூச்சரை ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. ஸோ இப்போ என்னோடய சஜஷன் என்ன, அப்ராட் எம்பிபிஎஸ் போகணும்னு முடிவு பண்ணிங்கன்னா ஏஜென்சி வந்து 100% அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ அதான் வந்து உங்களுக்கு ஃபியூச்சருக்கு பெட்டராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்னென்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஃபஸ்ட்டு திங்ஸ் வந்து ஏஜென்சியை அவாய்ட் பண்ணுறது. செகண்ட் திங்ஸ் வந்து உங்களுக்கு இந்த யூடியூபர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சும்மா ஃபேக்காக வந்துட்டு அவங்க இப்போ ஒருத்தர் படிக்கிறார், ஒரு யூனிவர்சிட்டியில் படிக்கிறாருன்னா மற்ற யூனிவர்சிட்டிலாம் வந்து போலியானது, அங்கே எந்த ஃபெசிலிட்டிஸும் இல்லை, அந்த மாதிரிலாம் சில பேர் வந்து அவங்க அந்த யூனிவர்சிட்டியை ப்ரொமோட் பண்ணுறது, அட்மிஷன் போடுறதுக்காக அந்த மாதிரிலாம் பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி எதுவும் நம்பாதீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு யூனிவர்சிட்டி டீட்டெயில்ஸ் தெரியும்னா நீங்கள் போய்ட்டு வெப்சைட்லேயோ, அவங்க யூனிவர்சிட்டி ஒரு வெப்சைட் இருக்கும், அந்த மாதிரி போய் பண்ணுங்கள். ஸோ அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை வந்து நீங்கள் கன்சல்ட் பேசிவிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி இருக்குது, எந்த மாதிரி சுச்சுவேஷன் இங்கே இருக்குது, என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், அந்த மாதிரி சம்திங் உங்களுக்கு நீங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு அப்புறமா வந்து நீங்கள் ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து நீங்கள் அந்த அட்மிஷன் ப்ராசஸ் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ
இப்போ பிளண்டியாக போயிட்டு ஒரு ஏஜென்சிட்டு நீங்கள் ஒருத்தர்கிட்ட போயிட்டு ஒரு ஏஜென்சிட்டு போகிறீங்க அப்படின்னா அவர் வந்து சொல்கிறத பிளண்டியாக நம்பக்கூடாது. ஸோ நம்பினீங்கன்னா சப்போஸ் நீங்கள் அந்த சார் இப்போது நீங்கள் வந்து இருக்கீங்க, நான் ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சொல்கிறேன் உங்களுக்கு, ஸோ இந்த காலேஜ் இப்படி இருக்கும்பா அப்படி இருக்கா, நீங்கள் 100% பேசணும். 100% அந்த யூனிவர்சிட்டியில் படிக்கிறவங்க பேசணும். வேறு ஏதாவது நம்பர்ஸ் கேதர் பண்ணி நீங்கள் வந்து அந்த யூனிவர்சிட்டியில் படிக்கிறவங்க பேசணும். இப்போ நார்மலாக வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அஃபோர்டபுள் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் தான் தேடுறாங்க. ஸோ அவங்க வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கும், வித் பேங்க் லோனோட தான் அவங்க படிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிர்கிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், கஜகஸ்தான் இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியாவுக்கு நியர்பை இருக்குது கண்ட்ரி. ஸோ ஈஸியாக வந்து உங்களுக்கு ஃபேர், அதாவது ட்ராவல் ஃபேரும் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கும். ஸோ 12 to 15,000 போய் ரீச் ஆகலாம். இப்போ சப்போஸ் ரஷ்யாவில் வந்து எம்பிபிஎஸ் அட்மிஷன் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 50,000 ஆகும் போகிறதுக்கு, வர்றதுக்கு 50,000 1 lakh ஆகிடும். ஸோ இங்கே கிர்கிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், கஜகஸ்தான் இந்த மாதிரி கண்ட்ரிஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 to 24-25 25,000 வந்து நீங்கள் அப் அண்ட் டவுன் போயிட்டு வீட்டுக்கு திரும்ப ரிட்டர்ன் வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு காஸ்ட் வைஸும் பாருங்கள். ப்ளஸ் எஜுகேஷன் வந்து இப்போ எப்படின்னா ஃபஸ்ட்டு யூனிவர்சிட்டிஸ் தேர்ந்தெடுக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியமானு பாருங்கள். ஃபஸ்ட்டு என்எம்சி, எம்சிஐ ரெகுலேஷன்ஸு அவங்க ஃபாலோ பண்ணுறாங்களா, இந்தியன் சிலபஸ் ஃபாலோ பண்ணுறாங்களா, உங்களுக்கு இந்தியன் ஃபுட்ஸ் அவைலபிளாக இருக்கா, அந்த கண்ட்ரியோட எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் என்ன. எக்கனாமிக்கல் ஸ்டேட்னா ஜிடிபி, அதாவது நம்ம இந்தியன் ரூபிக்கு வேல்யூபிள் வேல்யூபிளான அந்த கண்ட்ரியோட ருபீஸ் என்ன வந்து எவ்வளோ வேரியேஷன்ஸ் இருக்குது அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு ஸோ பெஸ்ட் அண்ட் சீப்பான கண்ட்ரிஸ் சூஸ் பண்ணுறது நல்லது. ஸோ வந்து இப்போ வந்து என்னென்ன எம்பிபிஎஸ் படிக்கணும், அப்ராடில் எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இப்போது டிசைட் பண்ணியாச்சு. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைன்னா ஃபஸ்ட்டு வந்து பாஸ்போர்ட் எடுத்துக்கோங்க. பாஸ்போர்ட்டு +2 மார்க் ஷீட்டு, நீட் ஸ்கோர் கார்டு, ஃபோட்டோ, இது 4 இருந்தாலே வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக வந்து எம்பிபிஎஸ் அட்மிஷன் வந்து ஃபாரினில் வந்து ஈஸியாக வாங்கிடலாம். அது என்ன பண்ணணும் சார், எப்படி அப்ளை பண்ணுறது எங்களுக்கு தெரியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ எனக்கு தெரிஞ்ச சீப் அண்ட் பெஸ்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிர்கிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், கஜகஸ்தான் இந்த மாதிரி கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் வைஸ் கம்மியாக இருக்கும். ப்ளஸ் வந்து இந்தியன் ஃபுட்டு, என்எம்சி ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுற மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் அந்த மாதிரி கண்ட்ரிஸை சூஸ் பண்ணுறது நல்லது. ஸோ கிர்கிஸ்தானில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் வந்து சேஃபஸ்ட் கண்ட்ரி, ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ ஈஸியாக வந்துட்டு உங்களுக்கு எப்படின்னா கிர்கிஸ்தானில் மட்டும்தான் உங்களுக்கு இந்த 5 year கோர்சஸ்ன்றது இருக்குது. அதாவது 5+1 நீங்கள் ஆல் ஓவர் வேர்ல்டு எங்கே போனாலும் சரி 6+1 அதாவது 6 year + 1 year இன்டர்ன்ஷிப் நீங்கள் படித்தாலும். பட் கிர்கிஸ்தானில் பார்த்தீங்கன்னா 5+1 அதாவது 5 years + 1 year இன்டர்ன்ஷிப் 6 yearsலேயே நீங்கள் வெளியே வந்துடலாம். எப்படின்னா இப்போ அப்ராட் எம்பிபிஎஸ் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 years வந்து ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் நார்மலாகவே 10 years வந்து நீங்கள் உங்களுக்கு டிகிரி இது பண்ணி எஃப்எம்ஜி கிளியர் பண்ணி எம்சிஏ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம். இல்லைன்னா அந்த டிகிரி வந்து அன்ரெக்கக்னைஸ்டு, அதாவது நாட் வேலிட்னு சொல்லுவாங்க அந்த டிகிரி. ஸோ அங்கேயே வந்து நீங்கள் 7 years இருந்துருவீங்க. ஸோ இங்கே வந்துட்டு ஒரு எஃப்எம்ஜியை எஃப்எம்ஜிக்கு ரெடி ஆகணும். ஸோ வந்து ரொம்ப ட்ரபுள் சம் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரபுள் ஆகிறாங்க. ஸோ 6+1 5+1 உங்களுக்கு 6 years ப்ளஸ் ரிமைனிங் 4 years இருக்குது. மேக்ஸிமம் எப்படியாவது வந்து எஃப்எம்ஜி கிளியர் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி 5+1 அந்த மாதிரி ப்ராசஸ் வந்து போங்க. ஒன்லி கிர்கிஸ்தானில் மட்டும் தான் இருக்குது. இப்போ கிர்கிஸ்தான் சூஸ் பண்ணுறது சார் எந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மெடிக்கல் எனக்கு தெரிஞ்சு ஓஸ் மெடிக்கல் யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா இப்போ நவடேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீச்சிங் சரியில்லை, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய இருக்குது, எஃப்எம்சி ரேஷியோ கம்மியாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ போயிட்டுருக்கு. ஸோ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா கேஎஸ்எம்ஏன்னு சொல்லுவாங்க, கிர்கிஸ்தான் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. இது வந்து ஒன் ஆஃப் த கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. இதில் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா 8 lakhs. அதாவது நார்மலாக வந்து அதர் கண்ட்ரிஸ் இது கம்பேர் பண்ணும்போது இன்னும் ஓரளவுக்கு ரீசனபிளான ஃபீஸஸ் தான். இன்னும் ரொம்ப சீப்பஸ்ட்டாக எனக்கு வேணும். அவங்க வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி பெங்களூரில் தான் நாங்கள் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசியன் மெடிக்கல் யூனிவர்சிட்டி இருக்குது. ஆனால் ப்ரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயற்கையாக வந்துட்டு ஃபஸ்ட் இயருக்கு 4 lakhs, செகண்ட் இயருக்கு 2 lakhs 2.5 lakhs அவ்வளோதான் வரும். ஸோ ஈஸியாக வந்து ஒரு 16-18 lakhs உங்களுக்கு ஹோல் எம்பிபிஎஸ்மே அந்த யூனிவர்சிட்டியில் முடிச்சலாம்.
ஸோ என்எம்சி எம்சிஏ ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியா சிலபஸ் தான், இங்கிலீஷ் மீடியம். ஸோ இந்தியன் ஃபுட் அவைலபிள் இருக்குது, எஸ்பெஷலி சவுத் இந்தியன் ஃபுட். அந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரொம்ப சேஃபாக காலேஜ் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போது அதாவது ஒரு எம்பிபிஎஸ் யூனிவர்சிட்டி ஒரு நாடை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா நம்ம ஃப்யூச்சரில் எம்சிஏ ரெகுலேஷன்ஸ் எம்சிஏ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது எதுவும் பிரச்சனை வருமானு சொல்லிட்டு நல்லா கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுறது பெட்டர். இப்போ அந்த மாதிரி யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா என்ன அதாவது எதுனா ஏன் ஃபாரினை வந்து சூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லோயஸ்ட்டு காஸ்ட், எம்பிபிஎஸ் வந்து லோயஸ்ட் காஸ்ட்டில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ வந்துட்டு ஈஸியாக வந்து அட்மிஷன் வாங்கிக்கலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டோஃபல் ஐஇஎல்டிஎஸ் அந்த மாதிரி எந்த லாங்குவேஜஸ் எக்ஸாம் டெஸ்ட்டு அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ ஈஸியாக வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து அட்மிஷன் வாங்கிக்கலாம். எம்சிஐயில் வந்து பதிவு பண்ணுறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. மோஸ்ட் ஆஃப் தம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது சில கண்ட்ரிஸ் வந்து பிலிப்பைன்ஸு, வியட்நாம் இந்த மாதிரி கண்ட்ரிஸ்லாம் உங்களுக்கு அவங்க பேட்டர்னே பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் பேட்டர்னை பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ராட் கண்ட்ரிஸ் போயிட்டீங்கன்னா அங்கே பேசிக் சயின்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 இயர்ஸ் நீங்கள் படிக்க வேண்டியிருக்கும். ஸோ ரஷ்யாவில் நீங்கள் வந்து டோட்டலி அவாய்ட் பண்ணுங்கள். ரஷ்யா ஏன் அப்படின்னா பேசிக் சயின்ஸ் கோர்சஸ்ஸு ப்ளஸ் 6+1 இயர் 9 வருஷம் நீங்கள் வந்து அந்த கண்ட்ரியில் இருந்தாகணும் வேர்ல்டு எம்பிபிஎஸ். ஸோ ரஷ்யா வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள். இது வந்து உங்கள் நல்லதுக்கு ஃப்யூச்சருக்கு நல்லது. 9 இயர்ஸ் இருந்துட்டு 1 வருஷத்தில் நீங்கள் எஃப்எம்ஜி கிளியர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். ஸோ அதர் கண்ட்ரிஸ் ரஷ்யா விட்டுட்டு நீங்கள் வந்து அதர் கண்ட்ரிஸ் நான் சொல்கிறேன் கிர்கிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், கஜகஸ்தான் அந்த மாதிரி கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஈஸியாக வந்து நீங்கள் வந்து அவார்டில் எம்பிபிஎஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இது பண்ணி நீங்கள் எம்சிஏ வந்து ஈஸியாக வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன பார்க்கணும், ஒரு யூனிவர்சிட்டியை சாய்ஸ் பண்ணிட்டோம். இப்போ கிர்கிஸ்தான்லேயே வந்துட்டு ஏசி மெடிக்கல் யூனிவர்சிட்டியை இது பண்ணிட்டோன்னா அந்த யூனிவர்சிட்டிஸோட ஓன் ஹாஸ்பிட்டல் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். என்னென்னா ஓன் ஹாஸ்பிட்டல் இல்லாமல், ஏன்னா ஃபாரினில் எந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டியும் லைசன்ஸ் தர மாட்டாங்க. ஸோ அது ஒரு விஷயம் இருக்குது. அதனால் வந்துட்டு ஓன் ஹாஸ்பிட்டல் அது மாதிரி பார்க்க தேவையில்லை. ப்ளஸ் வந்து அதாவது வந்து ஓன் கண்ட்ரியோட லைசன்ஸ் அந்த மாதிரி சில டைம் வந்து அந்த மாதிரி சில இஷ்யூஸ் வருது. சில யூனிவர்சிட்டிஸ் பார்த்திங்கன்னா ஓன் கண்ட்ரியோட அந்த லைசன்ஸ் வச்சுக்கிறது இல்லை, வாங்குறதில்ல. அந்த மாதிரி சில டைம் ப்ராப்ளம் வந்து எம்சிஏயில் வந்து வருது. ஸோ எதுவாக கரெக்டாக பாருங்கள். அதன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இங்கிலீஷ் மீடியத்துலேயே ரன் பண்ணுறாங்களான்னு பாருங்கள். அப்படின்னா இப்போ ரஷ்யாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து 3 இயர்ஸ் வந்து நீங்கள் இங்கிலீஷில் படிப்பீங்க, அப்புறம் வந்து ரஷ்யனில் படித்தான். ஸோ இதில் பிரச்சனை. ஏன்னா எம்சிஏயில் வந்து ஒரே லாங்குவேஜ் இங்கிலீஷ் மீடியம் தான் எங்களுக்கு ஆப்டான லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு நார்ம்ஸ் சொல்லிட்டுருக்காங்க. ஸோ அதனால் ரஷ்யா வந்து உங்களுக்கு எம்பிபிஎஸ் படிக்க ஆப்டான கண்ட்ரியே கிடையாது. ஸோ இதை வந்து நீங்கள் நல்லா வாங்கினா ரஷ்யா பக்கமே போகாதீங்க. ஏன்னா பேசிக் சயின்ஸ் 2 இயர்ஸ் படிக்கணும், ப்ளஸ் வந்து 6+1 7 இயர்ஸ் 9 இயர்ஸ் மொத்தம் ஆகுது. ஸோ லைஃப் வேஸ்ட் பண்ணாதீங்க, ரஷ்யா பக்கம் போகாதீங்க. இன்னொரு கண்ட்ரி பார்த்தீங்கன்னா வியட்நாம், சைனாவே சேமஸ் தான். இது அந்த மாதிரி கண்ட்ரிஸை நீங்கள் சைனா சொல்லுங்கள். அப்ராட் எம்பிபிஎஸ்ன்னு போட்டிங்கன்னா கிர்கிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், கஜகஸ்தான், அப்புறம் பார்த்திங்கன்னா வியட்நாம் கூட ஓரளவுக்கு ரிலையபிள் தான். ஸோ பிலிப்பைன்ஸ் வேண்டாம், ரஷ்யா அந்த மாதிரி வேண்டாம். ஷார்ஜியா கொஞ்சம் ஓகே மாதிரி இருக்குது. ஷார்ஜியா உங்களுக்கு பிரச்சனை போகுது, பட் ஃபீஸஸ் வந்து அந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் கொஞ்சம் ஹையாக இருக்கும். ஸோ அஃபோர்டபுள் இல்லாத நீங்கள் வந்து அங்கே போகாதீங்க. நீங்கள் வந்து மோஸ்ட்லி வந்து சூஸ் பண்ணுறது கிர்கிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், கஜகஸ்தான் இந்த மாதிரி கண்ட்ரிஸில் இது பண்ணி நல்லது. இப்போ பெஸ்ட்டு கண்ட்ரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து கிர்கிஸ்தான், கஜகஸ்தான், அர்மேனியா அண்ட் ஷார்ஜியா. இதுதான் வந்துட்டு எம்பிபிஎஸ் படிக்க ஆப்டான கண்ட்ரி. ஸோ இதில் வந்து எந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு லோக்கல் லைசன்ஸ் இருக்கா இல்லாமல் அந்த மாதிரிலாம் கிடையாது. சில யூனிவர்சிட்டிஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ வந்து 6 இயர் கோர்ஸ்னால் வந்து 6+1 தான் வந்து அந்த யூனிவர்சிட்டியோட நாம்ஸ் ஆகும். ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5+1 சொல்லிட்டு உங்களை ஜாயின் பண்ண வச்சுருவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்பி போயிடாதீங்க. 6 இயர் கோர்ஸஸ்னால் 6+1 அதாவது 6 இயர் ப்ளஸ் 1 இயர் இன்டர்ன்ஷிப் அந்த மாதிரி தான் வந்துட்டு அவங்க ஃபாலோ பண்ணாங்க ரஷ்யா கிட்டோட. பட் கிர்கிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், கஜகஸ்தான் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5+1 5 இயர்ஸ் ப்ளஸ் 1 இயர் இன்டர்ன்ஷிப் வருது.
அதே மாதிரி சில மெடிக்கல் ஏஜென்ட் நிறைய அப்ராட் ஏஜென்சிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட் இல்லாமையே வந்து எம்பிபிஎஸ் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருளையை வந்து கிளப்பிட்டுருக்கேன். தயவு செய்து சொல்கிறேன், நீட்டு பாஸ் பண்ணாமல் அப்ராட் பக்கம் சத்தியமாக போகவே போகாது. உங்கள் லைஃப்பை நீங்களே வந்து சூசைட் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி வந்து கண்டிஷன் வந்து மோஸ்ட்லி வந்து நீங்கள் சூஸ் பண்ணாதீங்க. நீட் எக்ஸாம் எழுதாமல் அப்ராட் கண்டிஷன் போனீங்கன்னா உங்கள் லைஃப் ஃபுல் கேர்ள். அதை வந்து நான் எழுதி தரேன் உங்களுக்கு லெட்டரில். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன் வந்து மேக்ஸிமம் வந்து நீங்கள் சூஸ் பண்ண வேண்டாம். இன்னொரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் வைஸும் பார்த்தீங்கன்னா இன்னொரு போயிட்டுருக்குன்னா டாலர்ஸ் சொல்லுவாங்க. இப்போ வந்து டாலர்ஸ் வந்து இன்றைக்கி வந்து 80 ருபீஸாக இருக்கும், நாளைக்கு 90 ருபீஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து சில கண்ட்ரீஸில் வந்து உங்களுக்கு டாலர்ஸ் சேஞ்ச் வேரியேஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த டாலர் சேஞ்ச் வேரியேஷன்ஸ் இருக்கனால உங்களுக்கு அந்த லோக்கல் அந்த ருபீஸோட வேல்யூ வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ஆகலாம். ஸோ இது நமக்கு ஒரு சேலஞ்சாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் அப்ராட் எம்பிபிஎஸ் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இப்போ சில பார்த்தீங்கன்னா இந்த பல்கேரியான்னு சொல்லிட்டு ஒரு மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ், பல்கேரியன் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 6+1 ப்ளஸ் பேசிக் 2 இயர்ஸ் கோர்சஸ். ஸோ பேசிக் 2 இயர்ஸ் கோர்சஸ் நீங்கள் போனீங்கன்னா உங்கள் லைஃப் அங்கேயே காலி. 9 இயர்ஸ் ப்ளஸ் 1 இயரில் நீங்கள் இன்டர்ன்ஷிப் வந்து எஃப்எம்ஜி கிளியர் பண்ண முடியாது. ஸோ பிரச்சனை. அதனால் பல்கேரியா, ரஷ்யா, பிலிப்பைன்ஸ், வியட்நாம் இந்த மாதிரி கண்ட்ரீஸை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அந்த மாதிரி கண்ட்ரீஸ் பக்கம் போயிடாதீங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. உங்களோட எம்பிபிஎஸ் உங்களோட லைஃப் கரெக்டாக கொண்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டு மெடிக்கல் யூனிவர்சிட்டியை சூஸ் பண்ணுங்கள். இல்லை சார் நான் கொஞ்சம் ரிச், எனக்கு வேல்யூபிள் யூனிவர்சிட்டிஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கிர்கிஸ்தான்லேயே கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி அட்மிஷன் வேணும், வேறு ஏதாவது ஃபர்தராக ஃபாலோ பண்ணணும், உங்களுக்கு அந்த யூனிவர்சிட்டிஸ் போய் தெரிஞ்சுக்கணும், இல்லை அட்மிஷனை கன்ஃபார்ம் வேணும், நீங்கள் போட்டு கொடுங்க. உங்கள் கைடன்ஸ்லேயே வந்துட்டு ஃபுல் எம்பிபிஎஸ் கோர்சஸ்மே நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க கீழே இருக்க கான்டாக்ட் நம்பர் இருக்குது, எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஃபுல் ஜெரினா A to Z ஜெரினா எந்த ரிட்டர்ன் சார்ஜஸ் எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு ஃப்ரீ அட்மிஷன். அதாவது அந்த ஏஜென்சி வந்து அவங்க வந்து இப்போ ஏஜென்சிலேயே போனீங்கன்னா உங்களுக்கு 3 lakhs 4 lakhs வாங்க விட மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு வந்து உண்மையான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், யூஸ்வல் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எந்த காலேஜில் யூஸ்வல் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும் அந்த காலேஜில் அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன். ஸோ எந்த ரிட்டர்ன் சார்ஜஸுமே இல்லை, உங்களுக்கு டைரக்ட் அட்மிஷன் தான். ஸோ ஈஸியாக வந்து உங்களுக்கு அட்மிஷன் அந்த ப்ரொசீஜர் வந்து நான் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ஃபுல் எம்பிபிஎஸ் கோர்ஸுமே எந்த பிரச்சனையும் சரி உங்களுக்கு கைடன்ஸ் பண்ணி ஃபுல்லாக வந்து உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். மோஸ்ட் ஆஃப் தம் கிட்டத்தட்ட வந்து 150-200 மேலே அட்மிஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் தான் நான் வந்து கான்ஃபிடண்ட்டாக அவங்கள்ட்ட வந்து நான் பேசிகிட்ருக்கேன். அதே மாதிரி பல்கேரியா, போலந்து இந்த மாதிரி மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ்லாம் வந்து வேண்டாம். அவங்களாம் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் வந்து இது பண்ணாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மோஸ்ட் ஆஃப் தம் வந்து இப்போ இந்தியாவில் மாதிரி அது ஒரு எக்கனாமிக்கலாக எல்லாருமே ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் அப்ராட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து செலக்ட் பண்ணுறது பெட்டர். போயிட்டு ஏதாவது ப்ராப்ளம் ஆகி லாக் ஆகிடாதீங்க. ஸோ வந்து அதே மாதிரி இன்னொரு ஏஜென்சி பார்த்தீங்கன்னா ஏஜென்சி ஆஃபீஸ் போட்டுட்டு அதே வேலையாக உட்காந்துருக்கு போய் நீங்கள் வந்து மாட்டிக்காதீங்க. ஏன்னா சில பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஏதாவது பிரச்சனைனா ஆஃபீஸ் வச்சுருக்காங்க, ஆஃபீஸில் போய் கேட்டுக்கலாம், அந்த மாதிரிலாம் வந்து யோசிக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து உண்மை கிடையாது. நீங்கள் அதை அப்ராட் கண்ட்ரீஸ் போனீங்கன்னா ஏன்னா போனவங்ககிட்ட நீங்கள் விசாரிங்க. அவங்க அந்த ஏஜென்சிக்கும் அவங்களுக்கும் கான்டாக்டே கிடையாது. ஏன்னா இவங்க தேர்ட் பார்ட்டியாக இருப்பாங்க. ஒரு ஸ்டூடெண்ட்ஸை வந்து சேர்த்து இவர் இப்போ ஒரு ஏஜென்ட் இருக்காருன்னா ஏஜென்ட் வந்து இன்னொரு ஏஜென்ட்டை கான்டாக்ட் பண்ணி மெயின் ஏஜென்ட் இவங்க வந்து சப் ஏஜென்ட்டாக இருப்பாங்க. சப் ஏஜென்ட்டு மெயின் ஏஜென்ட்டை கான்டாக்ட் பண்ணுவாங்க. மெயின் ஏஜென்ட் வந்து அந்த காலேஜ் யூனிவர்சிட்டியில் கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ வந்து கம்யூனிகேஷன் வந்து அங்கே நல்லா சரியாக இருக்காது. ஸோ அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு இப்போது நான்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாரினில் கிராஜுவேட்ஸ் அங்கே படிச்சுட்ருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் இப்போ இது பண்ணும்போது உங்களுக்கு ஃபுல் அப்ராட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, என்னென்ன ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃபீட்பேக் இருக்குது, நெகட்டிவ் ஃபீட்பேக் இருக்குது, பாசிட்டிவ் ஃபீட்பேக் இருக்குது, என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது,
இந்த மாதிரி வந்து இவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ எப்படி வந்து அட்மிஷன் வாங்குறது, ஏதாவது ப்ராப்ளம்னா என்ன எப்படி சால்வ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறையா பிரச்சனை இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக போயிட்டு அப்ராடில் வந்து சேஃபாக வந்துட்டு நீங்கள் ஃபுல் எம்பிபிஎஸ் கோர்ஸுமே வந்துட்டு கிளியர் பண்ணுறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். உங்களுக்கு எதாவது அட்மிஷன் டீட்டெயில்ஸ் இல்லை எனக்கு வந்து அட்மிஷன் போடணும், நல்ல பெஸ்ட்டு காலேஜ் கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் கூட போடணும், அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எனக்கு சென்ட் பண்ணுங்கள் அப்படின்னா நீங்கள் கீழே இருக்க நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் இன் அப்ராட், எந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டினாலும் பெஸ்ட்டாக சீப் அண்ட் பெஸ்ட்டாக எப்படி இருக்குது, எந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டி இருக்கோ உங்களுக்கு நான் அதை சஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு நான் வந்து ஃபுல் கைடன்ஸு அங்கே வந்து அட்மிஷன் போடலாம். பெட்டர் லக் ஃபார் யுவர் ஃபியூச்சர். தேங்க்யூ.